உங்கள்ல எவ்வளோ பேரு நைட்டு கிட்ஸுக்கு நாளைக்கு இதை லஞ்ச் பாக்ஸுக்கு பிளான் பண்ணலான்னு பண்ணிட்டு காலையில் டைம் இல்லைன்னு மெனுவை மாற்றிருக்கீங்க? இந்த மாதிரி பல நாள் நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி அம்மா வந்திருக்காங்களா, ஸோ நைட்டே அரைக்கீரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க, காலையில் கீரை சாம்பார் வச்சுக்கோன்னு. ஆனால் காலையில் நான் எழுந்திரிச்சு வரும்போது மணி பார்த்திங்கன்னா 6:58 போல் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்பட்றா நம்ம கீரை சாம்பார் வைக்கிறது, இன்றைக்கும் மெனுவை மாற்றிடுவோன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்க்கும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தஹஜத் தொழுவ எந்திரிக்கும் போதே ரைஸ் குக்வேரில் ரைஸ் போட்டு விட்டுருந்தாங்க, பருப்பு வேக வச்சுருந்தாங்க, பால் காய்ச்சி வச்சுருந்தாங்க. பாதி வேலையை குறைச்சிட்டாங்க. ஸோ எனக்கு ஈஸியாக இருந்தது. என்னோடய ஸ்டைலில் கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 1/2 கப் மாதிரி பாசி பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது கூட ஒரு கட்டு கீரை, அதில் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே நான் ஒரு 1/2 டீஸ்பூன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2 கீரி ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி மூடி வச்சிடணும். ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் என்ன ஆகும்னா, கீரை அப்படியே நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் கருவடகம் போட்டு தாளிப்பு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் கீரை சாம்பார். ஸோ நாங்கள் இப்படி தான் செய்வோம். இதில் ரைஸை நல்லா மத்து வச்சு மசித்து அந்த கீரை சாம்பார் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு. கிட்ஸுக்கும் நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தா மாதிரியும் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது இன்னுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு பேக்கிங் பற்றின டவுட்டு, இல்லை கேக்ஸ் ஏதாவது செய்து காட்டணும், இல்லைனா ஏதாவது ரெசிபி செய்து காட்டணுன்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சா, இவங்களுக்கு பேக் பண்ணி எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு காஃபி குடிக்க நான் உட்காந்துட்டேன். அதாவது பொறுமையாக உட்காந்து காஃபி குடித்தா தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இதை நிறைய டைம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இந்த காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன், டேவிட் ஆஃப்னு சொல்லிட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எப்படின்னா, நான் அஜ்ஃபானில் மட்டும்தான் வாங்குவேன். எனக்கு அங்கே வாங்குகிற அந்த டேவிட் ஆஃபோட காஃபி பவுடர் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி இருக்கும்னா, டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்ன காஃபி பவுடர்னு. இதான் அது.